இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பாக்யராஜ் சார்கிட்ட உதவியாளராக இருந்தேன். அது என்னுடைய லக்கு. படம் ரிலீஸுக்கு முன்னாடி பாக்யராஜ் சார் போட்டு காமிப்பார். ஏன்னா அந்த படம் ரிலீஸ் பிஃபோர் ப்ரீவியூன்னு போடுவார். புதுசான ஆளுங்கள்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க ஒப்பீனியன் கேட்பாராம் பாக்யராஜ் சார். ஒப்பீனியன் ரொம்ப நல்லா இருந்தால் அவர் அவரே ரிலீஸ் பண்ணுவார். இல்லை ஒப்பீனியன் கம்மியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை குறைச்சி கொடுத்துருவார். எல்லாருக்கும் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு. முன்னாடி முடிச்சில் எல்லா இதுவும் இருக்கும். இதில் காமெடியும் கம்மியாக இருக்குது. அதில் கதை ஸ்க்ரீன் பிளே நல்லாயிருக்கும். இதில் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு. பார்த்திபன் வெளியில் கூப்பிட்டு, சார் அவங்க நல்லது தான் சொன்னேன், கவர்மெண்ட் வேலை. இப்போ நான் கூட புதிய பாதை பண்ணேன், அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படி நின்று போச்சு படம். இந்த மாதிரி நிறைய கோளாறுலாம் வரும். நீங்கள் இருந்துங்கடனா ஃபேமிலியில் இதுவாக இருக்கும், நல்லா யோசிங்க இல்லையா அப்படின்ட்டார். நல்லது தான் சொன்னார். இன்றைக்கி ஒரு விஐபி படம் பார்க்க வராதியா, படம் ரிலீஸ் நம்ம முன்னாடி போட்டு காமிப்போம் இல்லையா. யார்? எம்ஜிஆர் சார். எம்ஜிஆர் அவருக்குலாம் ஹாஸ்பிட்டலேருந்து வந்திருக்காரு. வெளியிலே எந்த கூட்டத்துக்கும் போகிறதில்ல, யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வராது. ஒரு சினிமானா அவருக்கு ஒரு வெறி. அவர் படம் பார்த்தா எப்படி தெரியுமா, கில்லாடி எம்ஜிஆர் சிலதில் அப்படின்வார், போர் அடிக்குது கட் பண்ணுவார், பேசவே மாட்டார், அப்படியே சொல்லுவார். ஒரு ஃபைட் ஒன்று ஓடுதுன்னா அப்படின்னா 2 தடவை அப்படி கை காமிச்சா உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டின் அன்பு வணக்கம். இயக்குனர் வி. சேகர் நம்ம கூட இருந்திருக்காரு. வணக்கம் சார். உங்கள் படங்களை ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் பார்க்குறது என்னென்னா, ரிப்பீட்டாக நாங்கள் பார்க்குறதுக்கு ஒரே ரீசனாக இருக்குது காமெடி சீன்ஸ். இவர் படத்தில் ஒரு 4-5 காமெடி கேரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள காமெடி இருக்கும். ஹீரோவும் காமெடி பண்ணுவார், ஹீரோயினும் காமெடி பண்ணுவாங்க. ஸோ அதுதான் உங்கள் படத்தோட பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக ஒரு பலமாக பார்க்குறேன். அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? எங்கேருந்து வந்துச்சு அந்த காமெடி சென்ஸ் எல்லாமே? அது நான் பாக்யராஜ் சார்கிட்ட உதவியாளராக இருந்தேன். அது என்னுடைய லக்கு. படம் ரிலீஸுக்கு முன்னாடி பாக்யராஜ் சார் போட்டு காமிப்பார். ஏன்னா அந்த படம் ரிலீஸ் பிஃபோர் ப்ரீவியூன்னு போடுவார். அந்த புதுசான ஆளுங்கள்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க ஒப்பீனியன் கேட்பாராம் பாக்யராஜ் சார். ஓகே. எல்லார்ட்டையும் கேட்டு இந்த ஒப்பீனியன் ரொம்ப நல்லா இருந்தால் அவர் அவரே ரிலீஸ் பண்ணுவார். இல்லை ஒப்பீனியன் கம்மியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை குறைச்சி கொடுத்துருவார். எல்லாருக்கும் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னு. ரெண்டாவது படம் கொஞ்சம் எது நல்லா இருக்குது, எது போராக இருக்குதுன்னு கட் பண்ணுவார். முதல்ல 20,000 அடி இருக்கும், அதை 16-17 குறைக்கணும்னா, ஒரு 3000 அடி குறைக்கணும்னா, அந்த ஃப்ரண்ட் ரோவில் எல்லாரையும் புது ஆளுங்களை உட்கார வச்சுட்டு அவங்க ரசிக்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி காமெடியை ரொம்ப கை தட்டினாங்கன்னா கொஞ்சம் சேர்த்து விட்டுருவார். கொஞ்சம் இவர் எதிர்பார்த்தது கை தட்ட வேண்டிய இடத்துல எல்லாம் சைலண்ட்டாக இருந்தாங்கன்னா அது போர் அடிக்குது போனதுட்டு குறைச்சிடுவார். இப்படிலாம் அது சைக்காலஜிக்கலாக பண்ணுற ஒரு டேரக்டர். ஓகே. அப்படி பண்ணும்போது சின்ன வீடு படம் பார்க்க என்னை கூப்பிட்டேன். நான் சரி பாக்யராஜ் சார்ன்றதுனால ஒரு பெரிய ஆள் இல்லை, அப்போ பீக்கில் சரின்ட்டு என்ன பண்ணிட்டேன், இன்னொருத்தர் இன்சார்ஜ் வச்சுருப்பேன் சொல்லிவிட்டு நான் போனேன். ஏவிஎம்மில் படம் பார்த்தேன். ஓகே. சின்ன வீடு படம் பார்த்தா அவர் அப்போ தான் வாரிசுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எம்ஜிஆருக்கு வாரிசு, புரியுதா? எம்ஜிஆருக்கு வாரிசுனா என்ன ஆகும், அதுக்கு ஒரு க்ரௌட் இருக்கு இல்லையா. எம்ஜிஆர் அடுத்து முதலமைச்சர் அவர் தான்றாங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், பார்த்தா பெரிய பெரிய காரியெல்லாம் நிற்கிதுங்க. எம்எல்ஏ எம்பிலாம் படம் பார்க்க வந்துக்கிறாங்க. எங்களை மட்டும் ஃப்ரண்ட்டில் ஒரு 3 ரோவில் உட்கார வச்சாங்க. அந்த புதுசாக கார்பரேஷனில் சாதாரண ஆளுங்களாம். அதாவது இவங்களாம் சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாது. படம் பார்த்துட்டு கேட்டார், எப்படி இருக்குன்னு கேட்டார். சார் படம் நல்லா இருக்குது சார், ஆனால் முன்னே உங்கள் பழைய படம் மாதிரி இல்லை. முன்னாடி முடிச்சில் எல்லா இதுவும் இருக்கும், இதில் காமெடியும் கம்மியாக இருக்குது. அதில் கதை ஸ்க்ரீன் பிளே நல்லாயிருக்கும், இதில் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு. இல்லை சார், நான் சினிமா விட்டு போயிட்டேன், எனக்கு 1 வருஷம் சினிமாவில் இருந்தேன். மற்ற நேரங்களில் இந்த சினிமா புக்கெலாம் வாங்கி படிப்பேன். ஸ்க்ரீன் பிளே பண்ணுவது எப்படி, வெளிநாட்டு படங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு படிப்பேன். சரி, இந்த படத்தில் நீங்கள் கதாநாயகியை ஒரு விட்டுட்டு வேறு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அது போகிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். ஒரு பொண்ணு ஒரு நடத்த சரியில்லாமல் இருக்கணும், இல்லை குழந்தை குட்டி இல்லாமல் இருக்கணும், இல்லை ஹேண்டிகேப், சும்மா ஒரு குண்டாக இருக்குதுன்றதுக்காக கல்பனாவை நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறது, அது ஏதோ உங்கள் கேரக்டர் மைனஸ் ஆகுது, அவங்க கேரக்டர் ப்ளஸ். அது எல்லாம் எக்ஸசைஸ் கொடுத்தா 1 மந்தில் குறைஞ்சிடும் போகுது பாடி இல்லையா. இப்போல்லாம் எப்படியா இருக்குது அப்படின்னும் போது அவன் என் லாஜிக்காக கொஞ்சம் இடிக்கிறது தான் செய்யுது அப்படின்னாரு. அப்படின்ட்டு அப்புறம் என்ன பண்ணாருன்னா, சரி நீ வா சரின்ட்டு அனுப்பிச்சி விட்டார்.
அதுக்குள்ளே சுற்றிக்கிறவங்களாம் அவர் பாய்க்கிறாரு எவ்வளோ பெரிய ஆள், அவர்கிட்ட போய் நான் அரை மணி நேரம் பேசுகிறேன், ஆனால் எப்படி இதுன்னு கேட்டால் நல்லா இருக்குன்ட்டு போக வேண்டியதானே நீ அப்படின்னு எல்லாம். ஏன்னா அவங்களாம் ஒரு நிறைய பெரிய குரூப், அது விட்டா அடிச்சுவானுங்க கொடுது பாக்யராஜ்கிட்ட. நீ என்ன நம்ம ஆப்போசிட்டில் சொல்கிறோம்ல, சரின்னு வந்துட்டேன். இதுடா வம்பு, நான் வைப்போனா கம்யூனிஸ்ட், நான் எனக்கு இந்த வலி மறிவு இது எதிர்க்கு யாருக்குறா இதை பற்றிலாம் கவலைப்பட ஓப்பனாக சொல்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லை, தப்பே இல்லை. அதுதானே கேட்குறாரு அவர், வர வைக்கிறது அதுக்கு தானே. அவர் ஜாலரா போகிறதுக்கு அப்புறம் அவங்களையும் பார்த்துக்கலாம்ல. ஓகே, ஓப்பனாக சொல்லுன்னே சொல்கிறாரு அவர். அதனால தான் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்புறம் காலையில் கார் வந்தது எங்கள் வீட்டாண்ட. காலையில் திடீர்னு வந்துடுச்சு வண்டி. சார் 6 மணிக்கு நான் போகணும், இது யார் இது என்னன்னு பாக்யராஜ் சார் உடனே கூட்டு வர சொன்னார். இல்லை நான் போய் அட்டன்ஸ் எடுக்கணும் 6 மணிக்கு, ஒரு 150 பேர் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இது பண்ணணும். எலிஜிஸ்பெக்டர் ஆகிட்டேன் அதுக்குள்ளே. அவர் வண்டியிலே போய் எல்லாருக்கும் அட்டன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து நேராக அப்படியே போயிட்டு, ஓகே, இந்த எனக்கு தான் 1 hour கேப் இருக்கேன் லைப்ரரி கேப், அந்த கேப்பில் நேராக அங்கே போயிட்டேன். அங்கே போனால் ஒரே கிட்டத்தட்ட ஒரு 18 பேர் இருந்தாங்க. அசிஸ்டன்ட் டேரக்டர் பாக்யராஜ் சார் கூப்பிட்டு, நீ வேலை செய்கிறியான்னு கேட்டார். சார் வயசு 35, இனிமேல் சினிமானா ஒரு 18 வயசு வந்துடணும், இந்நேரம் அப்படி வரணும் இல்லை அப்படின்னா. அப்புறம் சொன்னேன், இல்லையா உங்கள்கிட்ட நல்ல நாலேஜ் இருக்குது. ஒன்றும் இல்லை சார், இந்த மாசில் வேலை செய்கிறேன் இல்லையா, டெய்லி நான் ஒரு குடும்பம் பார்க்குறேன்ல, இவ்வளோ பேர்கிட்ட வேலை செய்கிறேன், பணக்காரன் ஏழை வீடு, அதுக்கு முன்னே ஜுரம் இருக்கான்னு கேட்குற வேலையிலேருந்து தான் வரேன் நான். அப்புறம் இப்போ ஹெல்த் இன்ஸ்பெக்டராக அந்த ஏதாவது நாலேஜ் அப்படி சொல்லுவேன். இல்லை இந்த மாதிரி நாலேஜ் உள்ளவங்க தான் கதை நல்லா பிடிக்கிறதுலாம் வசதிங்க. சார் எனக்கு சம்பளம் 1 வயசுக்கு வேறு வயசில் இருக்குது, ஒரு பையன், இது நான் விட்டால் பென்ஷன் ஒரு 5 வருஷம் இருந்தால் கிடைக்கணும், அதெல்லாம் முடியாது, உனக்கு 2 மடங்கு நான் சம்பளம் தரேன் அப்படின்னாரு. நான் அப்புறம் மறுபடியும் வேணான்னு தோத்துட்டிங்கன்னா நான் அந்த வேலையும் போயிடுமேன்னாரு. அதனால் லீவ் போட்டு வரேன் அப்படின்ட்டு நான் வந்தேன். அப்புறம் வந்தபோது சில பேர் அங்கே பாக்யராஜ் சார் அசிஸ்டண்டாக இருக்கிற ஒரு அட்வைஸ் கூட பண்ணாங்க. யார் பார்த்திபன் பாண்டியராஜன் அவங்க, ஓகே, கூட அவர் பாண்டியராஜன் கூட பார்த்திபன் வெளியில் கூப்பிட்டு, சார் அவங்க நல்லது தான் சொன்னேன், கவர்மெண்ட் வேலை நீ விட்டுட்டு வந்து நாங்கள் ஏதோ இப்போ நான் கூட புதிய பாதை பண்ணேன், அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படி நின்று போச்சு படம். இந்த மாதிரி நிறைய கோளாறுலாம் வரும், நீங்கள் இருங்கடா ஃபேமிலியில் இதுவாக இருக்கும், நல்லா யோசிங்க இல்லையா அப்படின்ட்டார். நல்லது தான் சொன்னார். அப்புறம் வந்த யோசனை, அப்புறம் உட்காந்தேன், அப்புறம் டிஸ்கஷன் அப்படி என் மனசில் பட்டு சொன்னேன். ஆனால் பாக்யராஜ் வந்து என்னை ட்ரீட் பண்ண விதம் நல்லா இருந்தது. ஓகே, அங்கே இருந்தால் காமெடியாக வந்துச்சு உங்களுக்கு? ஆமாம், அவர் சொன்னார், அவர் பாவம் வயசு 35, அவர் மிடில் ஏஜில் வராரு, இங்கே வந்து யாரும் அவரை டீஸ் பண்ணக்கூடாது, அவர் அசிஸ்டண்ட் எல்லாம் இல்லை, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நான் கூட வச்சுக்கிட்டு. அப்போ எம்ஜிஆர் தான் வாரிசுன்னு சொல்லியிருக்காருல்ல, வெளியில் கூட்டத்துக்கு போக வர, நான் ஏதாவது இது ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வச்சுக்குவார், பிஎம் மாதிரி. ஓகே, அதனால் வச்சுக்குவேன் அப்படின்னு எல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லைன்னா என்னென்ன பண்ணுவாங்கன்னா, நான் கடைசியாக போகிறேன்ல, காலேஜில் ஒரு டீச்சிங் இருக்குல்ல, நாங்கள் 18 பேர் ஜூனியர் 5 வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கிறோம், நீ இப்போ வந்துட்டு என்னன்னா முதல்ல நம்மளை எதிர்ப்பு பண்ணுவாங்க, லாஸ்ட்டில் போகிறவங்களாம் பொடிக்க விட்ருவாங்க, காரை திறந்து விடுவாங்க இல்லையா, பேப்பர் மடிச்சு வையின்வாங்க, அதை வையின்வாங்க, எல்லாருக்கும் வேலை செய்ய வேண்டியிருக்கும் இல்லையா. கண்டிப்பாக சில பேர் விட்டா கொஞ்சம் போய் சிகரெட்லாம் வாங்கிடுவாங்க இல்லையா. லாஸ்ட்டில் வந்து அப்படி தான் எல்லா இடத்துலையுமே இந்த டீச்சிங் காலேஜ் இது மட்டும் இல்லை, ஒர்க் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு பாக்யராஜ் சார் என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் கவர்மெண்ட் வந்து வந்தார், அதனால் தூக்கி உள்ள என் கூட வந்துட்டு என்ன கூட அடிக்கிற அடிச்சுட்டு எம்ஜிஆர் பார்க்க தான் போனான். அங்கே போய் வண்டியில் நான் கீழே இருப்பேன், அவர் போய் எம்ஜிஆர் பார்த்துட்டு வருவார், என்ன நடந்தெல்லாம் சொல்லுவார். என்கிட்ட கொஞ்சம் ஒரு பெரிய மனுஷன் மாதிரி பேசுவார். காரணம்னா நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தேன், அந்த எனக்கு பொலிட்டிக்கல் தெரியும் நிறைய. அப்படி தான் அவர்கிட்ட போனதுனால தான் எனக்கு லிஃப்ட்டு. அதாவது அவர் எனக்கு ஒரு வேலையும் கொடுத்து என்னை வந்து கூட ஒரு மரியாதையாக வச்சுக்கிட்டு சம்பளமும் கொஞ்சம் கூட கொடுத்தது ஒரு நேரம் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டேன் நான். ஓகே, இல்லையா ஆரம்பிச்சதான் அந்த பயணமே. ஏமா நான் ஏசி கிடைக்காதான்னு எங்கேயா போய் லைப்ரரியில் உட்காந்துருவேன், ஃபுல் டைம் ஃபுல் ஏசி ஃபுல் கார் இல்லையா. இப்போ எம்ஜிஆர் வந்து இதில் இருந்தார், அமெரிக்காவில் உடம்பு சரியில்லாமல் இருந்தார் இல்லையா. அப்போ தான் வந்து இங்கே எலெக்ஷன்லாம் நடக்குது, எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லாங்க. அப்போ எலெக்ஷனுக்கு வேலை செய்ய சொல்லி பாக்யராஜ் சார் கூடுறாங்க. கூடும்போது வண்டி அவர் ஃபுல்லாக தமிழ்நாடு பூரா சுற்றி வருது. எந்த வண்டி தெரியுமா, எம்ஜிஆர் பயன்படுத்தின ஃப்ளைமத் ஒன்று இருக்குது. ஓகே, ஒரு ஃப்ளைமத் கார் இருக்குது, அது படத்தில் கூட யூஸ் பண்ணியிருப்பார் எம்ஜிஆர். அது ப்ளூவாக இருக்கும், அது வந்து அது பெரும்பாலும் யாரும் வச்சுருக்க மாட்டாங்க, அது கப்பல் மாதிரி இருக்கும் கார். ஓகே, பெரிய காராக இருக்கும், பெரிய கார், உள்ள ஏரியா உட்காந்து அதே வீட்டில் உட்காந்துங்கிற மாதிரி இருக்கும். அது அந்த மேடு பள்ளத்தில் கூட ஆனா தெரியாது, அப்படிப்பட்ட கார். அந்த எம்ஜிஆர் யூஸ் பண்ண காரை வர வச்சுட்டாங்க பாக்யராஜ். நான் பாக்யராஜ் சார் பக்கத்தில் உட்காறேன், நான் நினச்சி பார்க்குறேன். ஆனால் இங்கே டக்குன்னு அப்படியே டைம் மாறுதோ இன்னும் தெரியல. இவர் கூட உட்காடுறேன் பண்ணுறேன், சாப்பாடெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க, அன்னபூர்ணாலேருந்து வரும். நான் ஈரோடு போயிட்டு அன்னபூர்ணா ஹோட்டல் பெரிய இந்திரா காந்தி அம்மா அங்கே தான் அந்த சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. எது அவங்களுக்கு வந்து தோசை பிடிக்கும். இங்கேருந்து போவோம், இந்திரா காந்தி வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல தான் இவருக்கு வரும் அவங்க மாமா அந்த ஹோட்டலு. பாக்யராஜுக்கு அப்படியே கேர இதோ அவர் எந்த சாப்பிட்றது எதை சாப்பிட்றது எப்படி போகிறது, விருந்துன்னா விருந்து
அங்கங்கே எம்பி எம்எல்ஏலாம் அவர் வாங்கிக்கிறார். ஏன்னா அடுத்து சிஎம் ஆகிடுவார்ல, அதுக்காக. அது ஹோட்டலில் வந்து தங்குறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய ஸ்டார் ஹோட்டல். எனக்கு முதல்ல இந்த என்னடா எனக்கு கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருந்தது. நல்ல ஒரு இது 2 படம் அவர்கிட்ட இருக்கும்போது ஹிட்டு. எங்க சின்ன ராசா, இது நம்ம 2லையுமே, ஒன்றில் அசிஸ்டண்ட், ஒன்றில் அசோசியேட் டேரக்டர். ஓகே. அதில் இதோ ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா, இது நம்மால் படம் இருக்குல்ல, எங்க சின்ன ராசா முதல்ல, அப்புறம் தான் இது நம்மால். அந்த படம் பார்க்கும்போது திடீர்னு ஏட்டு சொன்னார், இன்னைக்கு ஒரு விஐபி படம் பார்க்க வராரியா, படம் லீஸு நம்ம முன்னாடி போட்டு காமிப்போம் இல்லையா, அந்த மாதிரி என்ன நீங்கள் சாதாரண ஆளுங்க தானே போட்டு காமிப்பீங்க அப்படின்னு. இல்லை ஒரு விஐபி வராரு. யார்? எம்ஜிஆர். சார் எம்ஜிஆர் அவருக்குலாம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காரு, வெளியிலே எந்த கூட்டத்துக்கும் போகிறதில்ல, எம்ஜிஆர் தோட்டத்திலே இருக்காரு சார், யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வராரு. எப்படி சார் வருவார் அப்படின்னு. போலீஸ் எல்லாம் மட்டி, அவர் கூட்டத்துக்கு எங்கேயும் போகிறதில்ல, டோட்டலாக வந்து ரெஸ்ட்டு. அப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது சினிமானா அவருக்கு ஒரு வெறி. நான் அதனால் அவரை ஒரு ரிக்வஸ்ட் பண்ணேன், நான் வரேன் அப்படின்ட்டார். மப்டியில் வருவார், வேறு வண்டியில் தான் வருவார். வெளியில் வந்து மப்டி போலீஸு ஒரு 50 நிற்கும். அது போலீஸுன்னு தெரியக்கூடாது, ஏன்னா பப்ளிசிட்டி வந்து அப்படியே உள்ளே வருவாங்க. உள்ளே அவர் பக்கத்தில் நான் அந்த பக்கம் உட்காந்துருவேன். பின்னாடி அவர் ஏதாவது குறிப்பு பார்த்துட்டு பேச வராது அதிகமாக, ஏன்னா அவருக்கு தான் ஆமாம் கை காமிச்சு ஏதாவது சொன்னார்னா நோட் பண்ணணும். பின்னாடி இன்னொரு அசிஸ்டண்ட் ஒருத்தர் ராமலிங்கன்ட்டு 2 பேரும் பின்னாடி உட்காந்துக்கிட்டார். எனக்கு பெரிய விஷயம். ஏன்னா எம்ஜிஆர் கூட உட்காந்து படம் வந்து ரகசியமாக படம் பார்க்குறோம். அதுவும் உடம்பு அமெரிக்காவிலேருந்து வந்தவருக்கு பார்க்குறதே கஷ்டம் அங்கே. அதனால் நான் அப்புறம் உட்காந்து பார்த்து படம் பார்த்தோம். அவர் படம் பார்த்தா எப்படி தெரியுமா, கில்லாடி எம்ஜிஆர் அப்படி ஒரு ஃபைட் ஒன்று ஓடுதுன்னா அப்படின்னா 2 தடவை அப்படி கை காமிச்சா நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதை கொஞ்சம் சேர்த்துரும், எக்ஸ்டன் பண்ணிட்டு வந்து ஃபைட். சிலதில் அப்படின்வார், போர் அடிக்குது கட் பண்ணுவார், பேசவே மாட்டார், அப்படியே சொல்லுவார். ஓகே. அப்படி பண்ணுவார். இப்படி எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அவரை தட்டி கொடுத்தாரு அவரை. அப்போ பரவாயில்ல அப்படின்னு அர்த்தம் இல்லையா படம் அப்படின்னு. அப்புறம் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்புகள் எனக்கு பாக்யராஜ் மூலியமாக கிடைச்சிது. அதில் தான் இந்த காமெடி சென்ஸ் எல்லாமே அங்கே. அவர்கிட்ட வந்து என்னென்னா எம்ஜிஆர் பாராட்டினார், வித் நல்ல ஹியூமர் நல்லா இருக்குது, அது சொன்னார்னா நல்லா, அதாவது சிரிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு எல்லாம் கலந்து பண்ணியிருக்கேன். அதனால் அவர் வந்து ஏன் அதை வந்து எடுத்தார்னா, அவரே நடிகராக வந்தார் இல்லையா, அவரே நடிகராக வந்ததுனால கொஞ்சம் அவருக்கு வந்து இந்த இவர் மாதிரி இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு. யார் மாதிரினா, அந்த ராஜ்குமார் இல்லை, ரிஷிகோர், இந்த ஹிந்தியில் அவங்களே காமெடி பண்ணி அவங்களே நடிப்பாங்க. ஆமாம். அந்த மாதிரி சார்லி சாப்ளின் இருக்கார்ல, அவர் வந்து நடிப்பார், காமெடி பண்ணுவார். அவரே அந்த டிரெக்ஷன் எல்லாமே அவரோட. இதெல்லாம் இன்ஸ்பிரேஷன் பண்ணுது. அவர் நடிக்கிறதுனால எல்லாம் காமெடியை நம்ம கலந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஓப்பனிங் சீனே காமெடி வைப்பார் இல்லையா. அதனால் அப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு காமெடின்னு வராது, நான் சீரியஸ் தான், கம்யூனிஸ்ட்லேருந்து வந்து வெரி சீரியஸ் தான். ஓகே. ஆனால் காமெடி கேரக்டருங்களை நிறைய என்னுடைய தொழிலில் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்த காமெடி. நான் மாதம் ஒர்க் பண்ணியிருக்கேன்ல, நான் ஏகப்பட்ட காமெடி என்ன பார்த்துருக்கேன் நான். அப்புறம் அதை பற்றி சொல்லுவேன் நான், இந்த மாதிரி ஒரு ஊரில் வேலை செய்யும்போது இப்படி பார்த்தேன் சார் பார்த்தேன். அது அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அது என்ன யூஸ் பண்ணிட்டார். அப்புறம் இவர்கிட்ட இருந்து ஸ்க்ரீன் பிளே கற்றுக்கிட்டேன். ஸ்க்ரீன் பிளேயில் எவ்வளோ கோட்டிங் பண்ணணுமோ பண்ணணும், பாட்டும் நல்லா இருக்கணும், கொஞ்சம் அடுத்த சீனும் கரெக்டாக கனெக்டாக இருக்கணும், ஸ்க்ரீன் பிளேவும் போர் இல்லாமல் போகணும், டெம்போவாக இருக்கணும், காமெடியை மிக்ஸ் பண்ணி விடுவார். ஓகே. அதெல்லாம் பண்ணிட்டு தான் நான் போகும்போது எனக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ். அதனால ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு கிடைக்குது இல்லையா, ஆமாம், அதுக்காகவே வேலை கிடைக்கும்ல, அந்த மாதிரி தான். அவர்கிட்ட இருந்து போனோம். பாண்டியராஜன் பெரிய காமெடி கம் டைரக்ஷன் ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணி. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி, வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.